ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, 2024 போயிட்டு 2025 வந்தாச்சு, நியூ இயர் வந்தாச்சுங்க. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடைக்கு போயிட்டு நம்ம சின்னதாக ஒரு பாத்திரமோ இல்லை ஒரு பெரிய பாத்திரமோ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போகிறோம். நியூ இயரில் எந்த பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஒரு திங்ஸாக இருக்கட்டும், சின்ன பொருள் வாங்கினா கூட நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு சரவணா ஸ்டோர் போயிட்டு ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பித்தளை பொருட்கள், வெண்கல பொருட்கள் எல்லாமே நிறைய குமிஞ்சிருக்கு. எதை எடுக்கிறேன்னே தெரில, அந்தளவுக்கு பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள், தண்ணி ஊற்றி வைக்கிற ஜக்கு இருக்குது பார்த்திங்களா. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறையவே சொல்கிறாங்க. அதனால நம்ம அது கூட ஒன்று வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க வேணாம், இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. நிறைய பொருள் கலெக்ஷன் இருக்குது. எந்த பொருளை எடுக்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு எல்லாமே சூப்பரான பொருட்களாக இருக்குது. நம்மளுக்கு சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட உள்ள பைசாவுக்கு தகுந்த மாதிரி அந்த குவாலிட்டி இப்போ வந்துட்டு ஹை ப்ரைஸாக இருக்குது அப்படின்னா அது ரொம்பவே குவாலிட்டியாக ரொம்ப திக்காக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். வாட்டர் பாட்டிலெலாம் சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்லாம் கூட வாங்கிக்கலாம். செம்மையாக இருக்குது பாட்டில்லாம். பிளேட்லாம் வந்துட்டு கிச்சனில் நம்ம வந்துட்டு ஏதாவது அலங்காரம் பண்ணுறதுக்கு, இல்லைம்மா பூஜையில் அலங்காரம் பண்ணுறதுக்கு, பூ வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி பிளேட்லாம் நம்ம வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் செம்பெல்லாம் நம்ம வந்துட்டு இது போல் பூஜை அறைக்கு குட்டி குட்டி செம்புலேருந்து பெரிய செம்பு வரைக்கும் வாங்கி வச்சுக்கலாம். பாருங்கள், பூஜை பொருளுக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல. தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா, நம்மளுக்கு பெருமாள் கோயிலெலாம் போனால் தீர்த்தம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அது மாதிரி நம்ம வீட்டிலே துளசி தீர்த்தம் வைக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி சின்ன டம்ளர்லாம் வாங்கிக்கலாம். இது மாதிரி செம்பெல்லாம் வச்சுட்டு தேங்காய்லாம் வைப்பாங்க பார்த்திங்களா, கும்பம் போல், அதுக்கு இந்த மாதிரி சின்ன செம்புலேருந்து பெருசு வரைக்கும் சைஸ் வைஸாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எதை வாங்குறேன்னே தெரில, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது எல்லா பொருளுமே. பாருங்கள், இந்த வந்து கிண்ணம் எதுக்கு அப்படின்னா பூ வைப்பாங்க வாசப்படியில். அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்மக்கிட்ட இருக்க பூவை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது. இலை போட்ட இந்த டிசைன் போட்டு இந்த பிளேட்டில் பார்த்திங்களா, மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே வச்சுக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பூ வைக்கிற கிண்ணத்துலேயே வந்து சின்னது பெருசுன்ட்டு சைஸ் வைஸாக இருக்குது. நிறைய பூ இருந்தால் நிறைய வச்சுக்கலாம். 2 பூ வைக்கிற மாதிரி கூட இருக்குது. பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாருமே காஃபி தான் குடிப்போம். அப்படி உள்ள ஃபில்டர் போடுறதுக்கு தேவையான அந்த ஃபில்டர் பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா. இது பேர் உருளின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு கூட நீங்கள் இதில் பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் வந்ததுனால எல்லாருமே பொங்கல் பாத்திரம் எடுக்க கடையை தேடி போவீங்க. அப்படி போனீங்கன்னா சரவணா ஸ்டோரில் வந்து எடுத்து பாருங்கள். கலெக்ஷன்ஸு செம்மையாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப திக்கான பொருள் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்க பொருள் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம், பெருசு வேணாலும் வாங்கிக்கலாம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே எல்லாமே. இந்த மாதிரி பிளேட்லாம் வந்துட்டு நம்ம பூஜை அறையில் வச்சு ஏதாவது நம்ம வாழைப்பழம் இது மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். இந்த சின்ன ஸ்டூல் வந்துட்டு தீர்த்தம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சின்ன சின்ன சாமிலாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக இந்த ஸ்டூல்லாம் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா வெரைட்டி வைஸ் நிறையா இருக்குது. நம்ம வீட்டில் கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணுறது படி தான். நீங்கள் அந்த படி உங்கள் வீட்டில் இல்லைன்னா வந்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ அந்தளவுக்கெல்லாம் சைஸ் வைஸாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லார் வீட்லேயுமே படி கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து நம்ம சின்னதாக நம்ம பெருசில் அளந்து போட போகிறது கிடையாது. சின்னது கூட நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. பாருங்கள், தண்ணி வந்து பிளாஸ்டிக் குடத்தில் நம்ம இப்போ குடிக்க வேணாம் அப்படின்றதுனால நம்ம இதில் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருக்கும். அதில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. பாருங்கள், பொங்கல் சீசன் வந்ததுனால பொங்கல் பானையெல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு தகுந்த மாதிரி பொங்கல் பானை, இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு அந்த சைஸ் செய்கிறதுக்காக. இப்போ அந்த மாதிரி மொத்த குடும்பம், நாங்கள் கூட்டு குடும்பம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பொங்கல் பானையெல்லாம் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், தூபம் காமிக்கிறதுக்காக எப்படி வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பன்னீர் தெளிக்கிறது எல்லாமே நீட்டாக இருக்குது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ஒரு பொருள் வாங்க போயிட்டு நீங்கள் 4 பொருள் வாங்கிடுவீங்க. அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்கவே நீட்டாக இருக்குது. எல்லாமே சின்ன பொருளாக இருக்கட்டும், பெரிய பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த பொருள் வந்துட்டு இது பேர் மரக்கான்னு சொல்லுவாங்க. அரிசி இழப்பாங்க. அது வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்படி இல்லாதவங்க போயிட்டு வாங்கிக்கலாம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. குட்டி குட்டி பொருள்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ பூஜை அறையில் வந்து சின்ன சின்ன இப்போ குங்குமம், மஞ்சள், சந்தனம் அதெல்லாம் கலக்கி வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன பொருள் நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாம். பெல் அடிக்கிறதுக்கு அந்த பெல் வந்துட்டு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. பெல் வேணாலும் வாங்கிக்கலாம்.
அழகாக இருக்குது எல்லாமே. இதில் வந்துட்டு தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா, தீர்த்தம் அள்ளி கொடுக்குறதுக்கு, அதில் வந்து பூஜை ரூமில் நம்ம இந்த ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம், அந்த தண்ணியில் சும்மா வைக்காமல். அதுக்காக அதெல்லாம் சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம். இது வந்து சூடம் கற்பூரம் ஏற்றுறதுக்காக அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் உருளின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பொங்கல் வைக்கிறதுனா வைக்கலாம். உருளி வந்து ரொம்ப திக்காக இருக்குது, திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பொங்கல் நம்ம செய்யும்போது அடி பிடிக்காது. அதனால நல்லா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ 2 பேருக்கு வேணும், 3 பேர் நாங்கள் சமைக்கிறோம், 4 பேர் பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வைஸ் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்க. ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கூட இந்த வருஷத்துக்கு நீங்கள் புதுசாக வாங்கி தான் நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னா கலெக்ஷன்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.